பெண்கள் பாதுகாப்புன்ற ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. தமிழகத்தில் காவல்துறை எல்லாமே ஸ்டாலின் கையில் தான் இருக்காங்க. இப்போ பேரம் பேத்திலாம் படிக்கிறதுக்கு வேணான்றாங்க. பயமா கிடக்கல பூரா ஊராக இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த விளாத்திக்குளத்தில் இன்னும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யலை. இதுக்கு இந்த தமிழக அரசு என்ன சொல்ல போகுதுன்னு தெரில. அது இந்த ஆட்சி வந்தாலே கற்பழிப்பு, கொள்ளை இதே அவங்க ஆட்சி வந்தாலே நாடு நாசமாக போகுது. இளைய தலைமுறை அவங்க பூராமே இன்னைக்கு அடிமையாக்கி இருக்காங்க இந்த அரசாங்கம். யார் என்ன பண்ணாலும் குடி போதையில் அவங்க செய்கிறாங்க. இதெல்லாம் அதை கண்டுக்கிறாம தான் இருக்காங்க. குடி போதை நிறைய ஆகிப்போச்சு. கஞ்சா தண்ணி. இன்றைக்கி போலீஸ் ஸ்டாலினோட கைக்கூலியாக இருக்காங்க. எம்ஜிஆர் மாதிரி என் அம்மா புரட்சி தலைவி மாதிரி அவர் வருவார், மக்களை காப்பார். 12வது மாணவியை 3 பேர் சேர்ந்து கற்பழித்து கொண்டிருக்கிறாங்க. போலீஸ் உரிய நடவடிக்கை எடுக்கலை. இப்போ வரைக்கும் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் காவல்துறையோட செயல்பாடு இருக்குது. தமிழகத்தில் காவல்துறை எல்லாமே ஸ்டாலின் கையில் தான் இருக்காங்க. அவங்கவுங்க பதவியை யூஸ் பண்ணாத அளவுக்கு ஸ்டாலின் எல்லாத்தையும் முடக்கி வச்சுருக்காப்புல. இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பில் பள்ளிக்கூடம் போகிறது பயப்படுறோம். நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகிறது பயப்படுறோம். இப்போ பேரம் பேத்திலாம் படிக்கிறதுக்கு வேணான்றாங்க. பயமா கிடக்கல பூரா ஊராக இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா. அதாவதுண்ணே, விளாத்திக்குளம் மட்டும் இல்லைண்ணே, பெண்கள் பாதுகாப்புன்ற ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. விளாத்திக்குளம் மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு சம்பவம் வேறு வந்துச்சு. அதனால் பெண்கள் பாதுகாப்புன்ற ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அதனாலேயே மக்கள் ரொம்ப இந்த அரசு மேலே வெறுப்பில் இருக்காங்க. அதோடு இல்லாமல் ஆட்சி மாற்றம் தேவைன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க மக்கள். இந்த தமிழக அரசு கையாளாத அரசாக இந்த திமுக அரசு இந்த தமிழ்நாட்டு பாதுகாப்பு இல்லாத பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக இருக்குது. இந்த விளாத்திக்குளத்தில் இன்னும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யலை. இதுக்கு இந்த தமிழக அரசு என்ன சொல்ல போகுதுன்னு தெரில. சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கு தலைவிரித்து ஆடுது தமிழ்மேங்கு. டெய்லியும் கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை இந்த தமிழக அரசு கையாளத்தனத்தை காமிக்குது. இது மக்களுக்கு விரோத அரசாக இருக்குது. அது இந்த ஆட்சி வந்தாலே கற்பழிப்பு, கொள்ளை இதே அவங்க ஆட்சி வந்தாலே நாடு நாசமாக போயிடும். மீண்டும் அம்மா ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்சாதே அந்த நாடு நல்லாயிருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க. இந்த ஆட்சியில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பூரா பொய், புறாடு, ஏமாற்றல், திருட்டுத்தனம் இதே நடக்குது. இதெல்லாம் இன்றைய இளைய தலைமுறைகள் பண்ண வீடுகளையும் பப்புடையும் ஆடுறாங்க பாருங்க. வெறி பிடிச்ச மாதிரி இளைய தலைமுறை அவங்க பூராமே இன்னைக்கு அடிமையாக்கி இருக்காங்க இந்த அரசாங்கம். தீய சக்தியின் திருட்டு மாடல் ஆட்சி ஒழியணும். பெண்களோட பாதுகாப்பு எந்த இடத்துலையும் பூரா கூட்டு பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, பெண்களை எங்கனையும் கிளவியிலேருந்து சின்ன பொம்பளை பிள்ளைலேருந்து கிளவி ஏறி ரொம்ப மோசம். எந்த இடத்துல வீட்டுகளில் போய் இருந்தால் பூரா நகைகளை அத்துக்கிட்டு போய் இது பண்ணி ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஆட்சி ரொம்ப இதாக இருக்குது. திமுக அரசு இதை கண்டுக்கிறதே இல்லைங்கய்யா. யார் என்ன பண்ணாலும் குடி போதையில் அவங்க செய்கிறாங்க. இதெல்லாம் அதை கண்டுக்கிறாம தான் இருக்காங்க. குடி போதை நிறைய ஆகிப்போச்சு. கஞ்சா தண்ணி, பட்டை பிள்ளை, 5 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளையெல்லாம் பலாஸ்காரம் தான் பண்ணுறாங்க. அதுவும் கூட்டு பலாஸ்காரம் பண்ணுறாங்க. அதை கேட்கலையில் இந்த ஆட்சி என்ன செஞ்சுச்சு? ஒன்றும் செய்யலைல்ல, விட்டுட்டு தானே இருக்காங்க. இதே நம்ம அம்மா ஆட்சியில் அப்படி இருந்துச்சா? உடனே குண்டாசத்தை தூக்கி போட்டாங்கல்ல, எல்லா வேலையும் பண்ணாங்கல்ல. இந்த நிர்வாகம் நல்ல நிர்வாகம்ன்றியா? எப்படி நிர்வாகம் நல்லாயிருக்கும்? ஆட்சி நல்லா நடத்துகிறாங்க. திரும்பி நாங்களே வருவோம்னா எப்படி வர முடியுதுல? இன்றைக்கி போலீஸ் ஸ்டாலினோட கைக்கூலியாக இருக்காங்க. எந்த போலீஸுமே சட்ட ஒழுங்கு சரியில்லை, திருட்டு போயெல்லாம் இருக்காங்க பூரா. எடப்பாடியார் தேர்தல் வாக்குறுதிகளை அமைச்சிருக்காங்கல்ல பெண்களுக்கு. இது நல்ல அறிவிப்பு, சூப்பர் அறிவிப்பு. இதனால ஒன்றுமே எங்களுக்கு முதியோர் பணத்தை ஏற்றுனதே பெரிய பாடு. எங்களுக்கு இப்போ உதவி செய்ய ஆள் இல்லை. அவருக்கு கோடான நன்றி சொல்லுவோம். முதியோர் பணம் அனுப்புறது எங்களுக்கு நன்றி, உதவி பணம் அனுப்புறது நன்றி. இதனால் பிள்ளைகளுக்கு, ஊனமற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு பொற்காலம்தான். அவர் மீண்டும் வரணும், நல்ல ஆட்சி மலரணும். மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. எடப்பாடி அவர்கள் அறிவித்த அந்த திட்டங்கள் மகளிருக்கு ரேஷன் கார்டுக்கு 2000 அறிவித்ததும், கருணை தொகையாக 10,000 அறிவித்தது. அதே மாதிரி மானிய விலையில் கேஸ் 3 சிலிண்டர் அறிவித்தது. இப்படி பல திட்டங்களை அறிவிச்சிருக்காது. அது பெண்களை மிகவும் கவர்ந்துள்ளது. வரும் தேர்தலில் இந்த திட்டம் மூலமாக மாபெரும் வெற்றி எடப்பாடி அடைவார், முதலமைச்சரும் ஆவார். என்னைக்கு இருந்தாலும் ஐயா செய்வார் எங்களுக்கு எடப்பாடியா. அவர் பொங்கல் பரிசெல்லாம் நிறையா கொடுத்துருக்குறாரு. இவங்க 3 வருஷம் கொடுக்காதானே இப்போலாம் கொடுத்தாங்க இந்த 5000லாம். அது எதுக்கு? ஆனால் ஐயா சொல்கிறத நிறைவேற்றுவாருன்னு எல்லா மனசுலையும் பதிஞ்சிருக்கு. செய்வாங்க கண்டிப்பாக. அம்மாவின் கண் பற்ற இடம் பூமலரும் பொற்கால ஆட்சி தமிழகத்திலே ஏற்பட வேண்டும். அது ஏற்பட்டால்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும்.
இந்த தீய சக்தியினுடைய திருட்டு மாடல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு மக்கள் முனைந்து விட்டார்கள். எடப்பாடியார் வந்து சொன்ன வாக்குறுதிகள் வந்து இப்போ ஆரம்பத்திலையும் காப்பாற்றிட்டாரு, இப்போயும் காப்பாற்றிடுவார். உடனடியாக சொன்ன வாக்குறுதியை வந்து எந்த நேரமும் அவர் சொன்னதை கரெக்டாக செய்வார். மக்களுக்கு வந்து அது நம்பிக்கை இருக்குது. ஸ்டாலின் சொல்கிறது வந்து பூரா பொய், அனைத்தும் பொய்ன்னு சொல்லி மக்கள் எல்லாமே பேசுகிறாங்க. அதில் இந்த 2000 ரூபா கொடுக்குன்றது நல்ல வரவேற்புனே, சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுக்குன்றது நல்ல வரவேற்பு இருக்குண்ணே பெண்கள்கிட்ட. அதே மாதிரி இந்த 10,000 கொடுக்குன்றதும் நல்ல வரவேற்பு இருக்குண்ணே. இவங்க 5000 கொடுத்தாலும் ஒரு நாளில் மறந்துட்டாங்கண்ணே. அதுக்குடைய ரிசல்ட் இல்லை. இவங்க வந்து கொள்ளையடி ஜாஸ்தி தானே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கை காசை கொடுக்குறாங்கன்ற மக்கள்கிட்ட வந்து அதெல்லாம் மறந்துடுச்சு. இந்த வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி 7.5% இடஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்களே நீட் தேர்வில், அது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்குற மாதிரி இருக்குண்ணே. எல்லாருக்கும் அது விளக்கம் தெரிஞ்சிருக்குண்ணே. இனிமேல் நாங்கள் கஞ்சி இல்லாமல் சாகாமல் இந்த வருஷத்தோட நாங்கள் பொற்காட்சி ஆளணும். அண்ணன் எடப்பாடி அண்ணன் வரணும். எம்ஜிஆர் மாதிரி என் அம்மா புரட்சி தலைவி மாதிரி அவர் வருவார், மக்களை காப்பார், நல்லபடியாக பொற்கால ஆட்சி அமையும். எங்களுக்கு எடப்பாடி ஐயா தான் வரணும். முதல்வரானா எங்களுக்கு நல்லா இருக்கும். அம்மா ஆட்சியை அப்படியே கொண்டு வந்தவர் அவர் ஐயா, எடப்பாடி ஐயா. அம்மா என்ன சொன்னாங்களோ அந்த திட்டம் பூரா அவங்க நிறைவேற்றினவங்க. எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும். வர தேர்தல் வந்து எடப்பாடி சொன்னதை செஞ்சுருவார். என்ன சொல்கிறத கரெக்டாக செய்வார். 100க்கு 100% செஞ்சு முடிச்சிருவார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.